இது வந்து கோயிலுக்கு குடுக்கணும்னு சொல்லி வாங்கிட்டு போனோம். 2 வருஷமா குடுக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தோம். இப்பதான் மாடு நல்ல மாடா கிடைச்சது. மாட்டை பொறுத்த வரைக்கும் தோரணையில கம்பீரம், சுழி சுத்தம், பல் அரைக்கடை, 2ஆம் நீத்து மாடு. நல்ல தெளிவான கலர் பேட்ச், தெளிவான குவாலிட்டி. அமைதியா இருந்துச்சு. கட்டா கொஞ்சம் சின்ன மாடா பார்த்தோம், பெரிய மாடா வேணான்ட்டு. இது மேய்ச்சலுக்காக தான் நாங்க இந்த மாதிரி பார்த்து வாங்கினோம். முதல்ல மெயினா கிராஸ் மாடு தானே, உதைக்கும் முட்டுன்னு பயந்துக்கே தேவையில்லை. இங்க பாருங்க குணம், சூப்பரான குணம். 2 காம்பு குடிச்சு கூட பால் கறந்துக்கலாம். நல்ல அருமையான பால் தர. அட்ரஸே நான் ஹைதராபாத்ல வந்திருக்கேன். அரியனுடைய யூடியூப் பார்த்து நாங்கள் ஒரு வருஷமா அவரே செலெக்ஷன் பண்ணி கொடுத்தாரு. இந்த மாடு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இதை நாங்கள் எங்கள் வீட்டுக்கு நாங்கள் எடுத்து போகிறோம் சார். தாராளமாக இந்த மாடு வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு எந்த டிஸ்ட்ரிக்ட் வேணாலும் தாங்க. வெயிலுக்கு பக்காவாக இருக்கும். ஃபேட்டஸ்ட் சொந்தங்களுக்கு அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் தான் உங்கள் சேலம் ஹரி. நம்ம பண்ணை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் கூட்டாத்தப்படி கிராமத்துல இருந்து வாரந்தோறும் விற்பனை பதிவு போட்டு வரோம். நம்ம பண்ணையில வாரந்தோறும் வெள்ளி மற்றும் சனி நாட்கள்ல விற்பனை நடந்து கொண்டு இருக்குது. 25க்கும் மேற்பட்ட மாடுகள் இருக்கு. ஜெர்சி கிராஸ், ஹெச்எஃப் கிராஸ், கிர்ரு, ஷாகிவால் போன்ற அனைத்து கிராஸ் டைப் மாடும் கறவைகளுக்கு உண்டான மாடுகளும் 15 முதல் 25 லிட்டர் கரை வரைக்கும் இருக்கு. நம்ம பண்ணையில பொதுவாகவே நம்ம உத்தரவாதம் கொடுத்துதான் மாடுகள். என்னென்ன கேரண்டில உண்டு நம்ம பண்ணையில பொதுவாகவே 4 காம்புக்கு 100% கேரண்டி கொடுக்குறோம். மாட்டுக்கு மூளை வராதுங்கிறதுக்கு 100% கேரண்டி கொடுக்குறோம். தண்ணி தீனிக்கு கேரண்டி கொடுக்குறோம். மாட்டுல எந்த நோவு நொடியிலங்கிறது கேரண்டி கொடுக்குறோம். என்னைக்குமே நம்ம பண்ணையில மட்டும்தான் தமிழ்நாட்டிலேயே இந்த மாட்டுக்கு இந்த விற்பனை விலைன்னு நம்ம யூடியூப்ல பப்ளிக்கா நம்ம வீடியோல சொல்றது நம்ம ஒருத்தர் தான். நம்ம ரேட்டை பொறுத்த வரைக்கும் ஜெனியூனா இருக்கும். நம்ம பண்ணைக்கு வந்து இன்னைக்கு ஒரு கஸ்டமர் புதுசா ஃபார்ம் ஆரம்பிக்கணும்னு ஹைதராபாத்ல இருந்து வந்திருந்தாப்புல. அவருக்கு 6 மாடுகள் டாப் குவாலிட்டியான மாடு. நீங்க எந்த சந்தைக்கு எந்த தமிழ்நாட்டுல எந்த இடத்துக்கு போனாலும் உங்களுக்கு உத்தரவாதத்தோட மாடுகள் கிடைக்காது. அதே மாதிரி நான் கொடுத்த ரேட்டுக்கு உங்களுக்கு 100% கிடைக்காது. 20 லிட்டர் கெப்பாசிட்டியில 6 மாடுகள் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு மாடுகளும் 86,000 ரூபாய் ரேஞ்சில் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு மாடும் நல்ல பெருவட்டான மாடு. அது வீடியோக்குள்ள இருக்கும், நீங்க பாப்பீங்க. தாராளமா என்னை நம்பி வந்தா நல்லது பண்ணி கொடுப்போம். தெளிவான மாடுகளை எடுத்து கொடுப்போம். கிராஸ்ல வெள்ளிக்கிழமை அதுவுமா இரட்டிப்பு லாபம் வர மாதிரி பெண் கன்றின்னு இருக்கு. கடைப்பல் முளைப்பு 2ஆம் நீத்து அளவான பட்ஜெட் மாடு. 15 லிட்டர் கறவை வரும். காலை மாலை 2 வேளை சேர்த்து 15 லிட்டர் கறவை கெப்பாசிட்டி உண்டு. சுழி சுத்தமான மாடு, சுழி சுத்தமான கன்று, நல்ல காம்பு இடைவெளி, நல்ல இடைவெளி, நல்ல பிரம்மாண்டமான மடி செட்டு. 64,000 தான் பட்ஜெட். 2 நேரம் 5 லிட்டர் கறப்பாங்க. வேணுங்கிறவங்க தாராளமா இந்த மாடை தேர்ந்தெடுங்க. சூப்பரான மாடு, நல்ல அளவான மாடு, சின்ன மாடு, நல்ல லாபகரமான மாடு, அளவான தீனியில் நல்ல கறவை வேணும் அப்படின்றவங்க தாராளமா தேர்ந்தெடுத்துக்கலாம். என்ன ரகம் உண்டாச்சு? ஜெர்சியில நல்ல கிராஸ் டைப்பான மாடு. வெயிலுக்கு நல்ல அருமையா தாங்கும். கறவைக்கு நல்லா இருக்கும். குணமனத்துக்கு நல்லா இருக்கும். தோட்ட வளர்ப்புக்கு ஒரு விவசாயிக்கு எனக்கு சின்ன மாடுகளை தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமா அந்த மாடு தேர்ந்தெடுக்கலாம். என்ன கண்டுட்டி? பெண் கன்று. ஹெச்எஃப்ல ஒரு பெருங்கூட்டுல மாடு பாக்குறாங்க, தாராளமா இந்த மாடு தேர்ந்தெடுக்கலாம். நல்ல வெயிலுக்கு தாங்கக்கூடிய மாட்டை பொறுத்த வரைக்கும் தோரணையில கம்பீரம், சுழி சுத்தம், பல் அரைக்கடை, 2ஆம் நீத்து மாடு. நல்ல தெளிவான கலர் பேட்ச், தெளிவான குவாலிட்டி. இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் கறவைக்கு பயந்துக்கு தேவையில்ல, குணத்துக்கு பயந்துக்கு தேவையில்ல. நல்ல கெப்பாசிட்டியான மாடு, நல்ல அழகான ரோஸ் காம்பு. ஸ்பெஷல் வந்து நல்ல ஹெச்எஃப்ல கிராஸ் டைப்பு, நல்ல கருங்காம்பு, ஹெச்எஃப் காம்பு உழுதுருக்காங்க. கறக்கிறதுக்கு சூப்பரா இருக்கும். பால் தார நல்லா இருக்கும். நல்ல ரெட்டவரி மடியமைப்பு, நல்ல கை கால் லூக்கெல்லாம் சூப்பரான மாடு. இந்த மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை 86,000. வேணுங்கிற கூப்பிடுங்க, எடுத்துக்கலாம். கிர் பிளஸ் ஹெச்எஃப் கலந்தா எந்த அளவுக்கு கறவை இருக்குமோ அந்த மாதிரி கிர் பிளஸ் ஜெர்சி மிக்சிங் ஆனா கறவை அந்த அளவுக்கு இருக்கும். 25 லிட்டர் கறந்துச்சுப்பா அப்படின்னு பால் நோட்டே தூக்கி போட்டாங்க இந்த மாட்டுக்கு. இருந்தாலும் நம்ம அவ்வளவு சொல்ல போறதுல நேரம் 10 கண்டிப்பா கறக்கும். மடி செட்டு பாருங்க, பிரம்மாண்டமான மடி செட்டுல ரெட்டை வரி மடி அமைப்புல மாடு என்ன ஒரு கம்பீரத்துல, என்ன ஒரு தோரணையில, எந்த ஒரு வெயிட்ல இருக்குது பாருங்க. ஃபேட்டஸ்ட் ஆஃப் கிங் சொல்லலாம். அதே மாதிரி ஆல் ஓவர் தமிழ்நாடு, பெங்களூர், கர்நாடகா, ஆந்திரா, கேரளா அத்தனை ஸ்டேட்டுக்கும் இந்த மாடு செட் ஆகும். நல்ல பெருங்கூட்டு மாடு, நல்ல ரெட்டை வரி மடி அமைப்பு, குணத்துல பச்சை குழந்தை. யார் வேணாலும் வாய் வச்சு பால் குடிச்சுக்கலாம். தெளிவான மாடு, டாப் குவாலிட்டியான மாடு. அதே மாதிரி மிஷின் போடுறவங்க போட்டுக்கலாம், கை கறவை பீச்சுறவங்க பீச்சுக்கலாம். தெளிவான மாடு எந்த ஊருக்கு வேணாலும் வாங்கிக்கலாம். 25 லிட்டர் 86,000. 25 லிட்டர் இல்ல, நாம சொல்லி கொடுக்கறது கேரண்டி 20 லிட்டர். காலையில 10, சாயந்தரம் 10. பாத்தீங்கன்னா ஜெர்சி பிளஸ் கிர் ரெண்டுமே மிக்சிங் ஆன மாடு, தெளிவான மாடு, டாப் குவாலிட்டியான மாடு. தண்ணி திணிக்கு அற்புதமா, குணமானத்துல நல்லா சுழி சுத்தமா, பல் 2 அரைக்கடையில, நல்ல டாப் குவாலிட்டியான தோரணையில பிரம்மாண்டமா இருக்கிறாங்க. இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் கறவைக்கும் தொந்தரவு இல்லை, குணத்துக்கும் தொந்தரவு இல்லை, கிளைமேட் அடாப்ஷன் தொந்தரவு இல்லை, ஃபேட்டஸ்ட் தொந்தரவு இல்லை, அதே மாதிரி நோய் நொடிக்கு தொந்தரவு இல்லை. மெயினா கிராஸ் மாடு தானே, உதைக்கும் முட்டுன்னு பயந்துக்கே தேவையில்லை. இங்க பாருங்க குணம், சூப்பரான குணம். 2 காம்பு குடிச்சு கூட பால் கறந்துக்கலாம். நல்ல அருமையான பால் தர.
2 நேரமும் 20 லிட்டர் கறந்துச்சுன்னு சொன்னாங்க. நல்ல நரம்போட்டம் எல்லாமே சூப்பரா இருக்குது. இந்த மாட்டு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை 86,000. நல்ல கிளைமேட் அடாப்ஷன் நல்லா இருக்கும். ஃபேட் எஸ்என்எஃப் டாப் குவாலிட்டியில இருக்கும். ஃபேட் எஸ்என்எஃப் வேணுங்கிறவங்க தாராளமா ஃபார்ம் டைப் போடுறவங்க போட்டு அண்ணாச்சி டிகிரில 4.5 to 5.5 குள்ள இருக்குங்க இதோட ஃபேட் எஸ்என்எஃப் ரேஞ்சு. நல்லா தெளிவா இருக்கும். வெயிலுக்கும் நல்லா தாங்கும், மழைக்கும் நல்லா தாங்கும். தோட்டத்து வளர்ப்பு, பண்ணை வளர்ப்பு எதுக்கு வேணாலும் இந்த மாடு வாங்கலாம். எல்லாத்துக்குமே சூட்டபிலிட்டியான மாடு. எல்லா ஊருக்கும் தாங்கும். இந்த ஊர் அந்த ஊர்ல ஆல் ஓவர் தமிழ்நாடு, அதர் ஸ்டேட் எல்லா ஊருக்குமே இந்த மாடு தாங்கும். ஜெர்சியும் ஹச்எஃப்பும் மிக்சிங் ஆன மாடு. இதோட கலரே ரொம்பவே தனித்துவமான கலர். நீங்க எங்க போய் தேடினாலும் கிடைக்காது. அந்த அளவுக்கு ஸ்பெஷலான மாடு. 2 நேரமும் 18 லிட்டர் கரை வரும். தண்ணி தீனிக்கு அற்புதமா இருக்கும். குணமனத்துக்கு சூப்பரா இருக்கும். டாப் குவாலிட்டியான மாடு. இன்னும் கண்ணுன்றதுக்கு 15 நாள் டெலிவரி டைம் இருக்கு. மாடு நல்ல கிராஸ் டைப் மாடுங்கனால வெயிலுக்கு எல்லாத்துக்குமே நல்லா தாங்குவாங்க. இந்த சூப்பரான குவாலிட்டி மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய ரேட் பாத்தீங்கன்னா 79,000. சூப்பரான கலர். ஆக்சுவலா இது புளிசார கலர்னு சொல்லுவாங்க. சிவாஜி ஹெச்எஃப் கலரு. அதுல பாத்தீங்கன்னா புளிசார ரெண்டுமே மிக்சிங் ஆயிருக்குது. ஜெர்சி ஹெச்எஃப் மிக்ஸ் ஆனாலும் ஃபேட் எஸ்என்எஃப் தந்துருக்காது. நல்ல கொம்பு டைப் உள்ளதுனால வெயிலுக்கு நல்லா இருக்கும். சூப்பரான மாடு. வேணுங்கிற கூப்பிடுங்க. 2 நேரம் 18 லிட்டர் கரை கேரண்டி உண்டு. ஆனாச்சி பாக்குறது நம்ம பண்ணையில பிரம்மாண்டமான மாடு. கிர்ல 90% ஒரிஜினல் மெட்டு, 10% கிராஸ். பாருங்க மாடு உருவத்துல எந்த அளவுக்கு கம்பீரமான மாடு. நல்ல தோரணையான மாடு. நல்ல காதமைப்பு, நல்ல திமிழு, ஏட்டு மில்க்கு. நல்ல இந்த மாட்டுல மெயினான விஷயம் குணமனத்துக்கு தங்கம். இங்க பாருங்க கைத்தையே போட்ட மேல. சூப்பரான மாடு. அமைதியா இருக்கும். குணத்துக்கு சூப்பரான மாடு. பச்சை குழந்தைங்க கூட வாய் வச்சு குடிச்சுக்கலாம். அப்படியே சில மாதிரி நிக்கும் மாடு. நாமளா கவுத்த பிடிச்சி இழுத்தாதான் நவரும். அந்த அளவுக்கு குவாலிட்டியான மாடு. ஏட்டு மில்க்ல இந்த மெஜாரிட்டி பிளாக்ல வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க தாராளமா இந்த சூப்பர் டூப்பர் குவாலிட்டி ட்ரை பண்ணலாம். 4 பல்லுக்கு 2ஆம் நீத்துல பவரான மாடு. எங்க போய் நீங்க தரனாலும் ஜில்லாவில் கிடைக்காது. நம்ம பண்ணையில கொண்டு வந்திருக்கோம். டாப் குவாலிட்டியான மாடு. பால் 2 நேரமும் காலையில 10 சாயந்தரம் 10 கிடைக்கும். இன்னும் கண்ணு போட 18 நாள் டைம் இருக்காங்க. இந்த மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை 86,000. எந்த ஒரு கிளைமேட்லாம் தாங்கும் அண்ணாச்சி இது ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்க வேணாலும் தாங்கும். தமிழ்நாடு, வட மாநிலங்கள் எதுக்கு போனாலும் இந்த மாடு பொழைச்சுக்கும். நம்ம இருக்கிற ஜெர்சி ரகத்திலேயே கிர்ரு தான் அதிகமா மில்க் கொடுக்கக்கூடிய பிரீடு. பாருங்க காம்பு இடைவெளியெல்லாம் அப்படி இருக்கு. சூப்பரான காம்பு இடைவெளி. நல்ல கறக்கும். ரெட்டவரி மடியமைப்பு. நல்ல குணமனம். மெயினா இந்த மாட்டுல அடிச்சுக்க முடியாது. குணமனம் தான். நாங்க சேலம் அம்மாப்பேட்டையில இருந்து வரோங்க. என்ன தேவைக்காக இந்த மாடு வாங்கிட்டு போறீங்க? இது கோயிலுக்கு கொடுக்கணும்னு சொல்லி வாங்கிட்டு போனோம். 2 வருஷமா கொடுக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தான். இப்பதான் மாடு நல்ல மாடா கிடைச்சது. கண்ணுக்குட்டியோட சேர்த்தே வந்துடும். சிவன் கோயிலுக்கு கொடுக்குறோம். இது எங்க பெரிய பொண்ணு, இது எங்க சின்ன பொண்ணு. அப்படியா? பேரு சீதாலட்சுமின்னு பேரு வச்சிருக்கோம் மாட்டுக்கு. சீத்து முக லட்சணம் பார்த்ததுமே நல்லா இருந்தது. அதனால எடுத்துட்டோம். கோயிலுக்கு மிச்சல் இப்படி எதுவும் இருக்கணும் அந்த கண்டிஷன் அப்படி எதுவும் உண்டுங்களா? 2வது ஈத்து மாடு தான் கொடுக்கணுமா. சனமாடு கொடுக்க கூடாது. சுழி பார்த்து கொடுக்கணும். கண்ணுக்குட்டியோட கொடுக்கணும். உங்களுக்கு சேலம் மாவட்டத்துல நிறைய வியாபாரிகள் இருக்காங்களா? இவரை ஏன் செலக்ட் பண்ணீங்க, தேர்ந்தெடுத்தீங்க? கோயில் நிர்வாகி அவங்களுக்கு இவங்க ரொம்ப தெரிஞ்சவங்க. இவங்கள்ட்ட வாங்க, எங்களுக்கு மாடு நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. ஓ, அவங்க கேரண்டி கொடுத்தாங்க கோயில் நிர்வாகி. மத்த இடத்துல வாங்கி கொடுக்கறத விட இங்க தீரன்ல வாங்கி கொடுங்க, நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இது எத்தனை லிட்டர் பால் சொல்லியிருக்காங்க? 5 லிட்டர் சொல்லியிருக்காங்க. குணம்லாம் எப்படி இருந்து பாத்தீங்களா? நல்லா இருக்கு. நல்லா இருக்குங்களா? சீத்து இங்க பாரு. சீத்து அம்மா 2-3 வருஷமா சொல்லிட்டு இருந்தாங்க. சரி இதுக்கு இப்பதான் டைம் கிடைச்சிருக்கு, சரி வாங்கிடலாம் அப்படின்ட்டு. இப்ப எல்லாம் பேசிட்டு இருந்தோம். கரெக்டா கிடைச்சிருச்சு. கோவிலுக்கு கோயிலுக்கு கையிலாயம் போறோம். சரி அதுக்குள்ள சிவனுக்கு வாங்கி கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து 2 நாள்ல முடிவெடுத்து உடனே வாங்கி கொடுக்கும். கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி பாக்கலான்ட்டு சரி வந்தோம். அப்படியே அமைஞ்சிருச்சு. நாங்க லீவுக்கு வந்திருக்கோம் ஊர்ல இருந்து. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? நாமக்கல். டெக்கரேஷன், மேரேஜ் டெக்கரேஷன். அப்படிங்களா? நாமக்கல்லையா? ஆமா, மாக்காளி டெக்கரேஷன். இது எப்படி மேடம் கோயில விட்டு நீங்களே விட்டுருவீங்களா இல்லன்னா மாட? இல்ல, நம்ம இங்க இருந்து கூட்டிட்டு போய் அங்க விட்டு அங்க இருந்து பூஜை பண்ணுவோம். மாடு கோமாதா பூஜை பண்ணி அங்க இருந்து தானம் கொடுப்போம். கோயிலுக்கு தானம் கொடுத்துருவோம். சிவன் கோயிலுக்கு நாங்க வேண்டி இருக்கோம். நீங்க எந்த கோயிலுக்கு வேணாலும் கொடுக்கலாம். 2 பல் தலையீத்துல மாடு தேடிட்டு இருக்கவங்க தாராளமா இந்த மாடு தேர்ந்தெடுக்கலாம். அழகான மாடு, அளவான மாடு, ஹச்எஃப்பும் ஜெர்சியும் கலந்த மாடு. தாராளமா இந்த கண்ணுக்கு ஒரு 13 லிட்டர் கரை வரும். 2 பல் தலைச்சேன். நல்ல மடி செட்டு, நல்ல காம்பு வரிசை. ஈத்து மாடு பையாட்டம் வந்திருக்கு. கறவைக்கு பயந்துக்கவே தேவையில்ல, குணமனத்துக்கு பயந்துக்க தேவையில்ல. இதுக்கு நாம கேட்கற விற்பனை விலை பாத்தீங்கன்னா 62,000. தெளிவான மாடு, தண்ணி திணிக்கு அற்புதமான மாடு, குணத்துல நல்ல மாடு, நல்ல குவாலிட்டியான மாடு. தாராளமா 10 வருஷத்துக்கு வச்சுக்கலாம். ஒரு சூப்பரான மாடு தேடிட்டு இருக்கவங்க 6 பல் 2 ஆணையத்துக்கு 2 நேரம் 15 லிட்டர் கறவை கெப்பாசிட்டியில தேடிட்டு இருக்கவங்க தாராளமா தேர்ந்தெடுக்கலாம். இந்த மாடு பொறுத்த வரைக்கும் சிந்தி கிராஸ் மெட்டுங்கிறதுனால தாராளமா எல்லாத்துக்கும் பிடிக்குங்க. இதுக்கான விற்பனை விலை 80,000 மட்டும் தாங்க. நல்ல கறவை திறன், நல்ல காம்பு வரிசை எல்லாமே சூப்பரா இருக்குது. வேணுன்னா கூப்பிடுங்க. நல்ல தெளிவான மாடு, டாப் குவாலிட்டியான மாடுங்க. தண்ணி திணிக்கு அற்புதம், குணமனத்துல நல்லா இருக்கும். 6 பல் 2 ஆணையத்து 15 லிட்டர் கறவைக்கு கேரண்டி உண்டு. நல்ல பெருங்கூட்டு ஜெர்சி தேடிட்டு இருக்கவங்க தாராளமா இந்த மாடை தேர்ந்தெடுக்கலாம். அழகிய காலக்கன்று
இருக்காங்க. காலையில 10 சாயந்தரம் 10 குறை வைக்காம கறக்கக்கூடிய மாடு. தண்ணி திணிக்கு அற்புதமா இருக்கும், குணமனத்தில் நல்லா இருக்கும். கடைப்பல் முளைப்பு 3ஆம் நீத்துக்கு அழகிய காளை கன்று இருக்காங்க. காலையில 10 லிட்டர், சாயந்தரம் 10 லிட்டர் குறையில்லாம கறக்கக்கூடிய மாடு. எனக்கு ஃபேட்டஸ்னஃப் நல்லா இருக்கணும், வெயிலுக்கு நல்லா தாங்கணும், மாடு பெருங்குட்டா இருக்கணும், அதே மாதிரி ஜெர்சியில எனக்கு 20 லிட்டர் மாடு பால் கறக்கிற மாடு வேணும் அப்படிங்கிறவங்க தாராளமா இந்த மாடு தேர்ந்தெடுக்கலாம். நல்ல பிரம்மாண்டமான மடி செட்ல, நல்ல அழகிய தோரணையில, பயங்கரமான பெருவெட்டான மாடுங்க. ஒரு 6 அடி உயரமே இருக்கும், 6 அடி அகலம் இருக்குங்க. நல்ல நீளசாலமான மாடு, தண்ணி திணிக்கு அற்புதமா இருக்கும். இதோட சீம்பால் மட்டும் காலையில ஒரே முதல் டைம் பால் கறக்கும் போது 13 லிட்டர் கறவை இருந்ததுங்க. அந்த அளவுக்கு சூப்பர் குவாலிட்டியான மாடுங்க, தண்ணி திணிக்கு அற்புதமான மாடு. இந்த மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை 96,000 ரூபாய் கேட்கறோங்க. நேரடியா வந்து வாங்க எடுத்துக்கலாம். நல்ல தெளிவான மாடு. 2ஆம் ஈத்துல நல்ல டாப் குவாலிட்டியில ஒரு 15 லிட்டர் கறவையில மாடு தேடி இருக்கவங்க நீங்க. அழகிய மாடு, தெளிவான மாடு, ஜெர்சியில கிராஸ் மிட்டுங்க, காளை கன்று இருக்காங்க, சீம்பாலோடு இருக்குதுங்க. தாராளமாக இந்த மாடு வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு எந்த டிஸ்ட்ரிக்ட் வேணாலும் தாங்குங்க. வெயிலுக்கு பக்காவாக இருக்கும், ஃபேட்டஸ்னஃப் டாப் குவாலிட்டியில் இருக்கும், தண்ணி திணிக்கு அற்புதமாக இருக்குங்க. இந்த மாடு வந்து பொறுத்த வரைக்கும் காலையிலையும் சாயந்தரமும் கேரண்டியாக 15 லிட்டர் பால் கறக்குங்க. 20 கறக்கும், 22 கறக்கும்னு சொல்லிங்க. நல்ல நீல சாலத்தில் நல்ல பெரிய மாடுங்க. எண்ணெய் விட்டா எண்ணெயோடைய கெப்பாசிட்டி, நல்ல நைஸ் தொல்லை, நல்ல பெருங்குட்டு மாடுங்க. கறவை பொறுத்த வரைக்கும் இந்த மாட்டில் மிஸ்ஸே ஆகாதுங்க. தாராளமாக இந்த மாடு வேணுங்கிறவங்க தேர்ந்தெடுங்க. இந்த மாட்டுக்கான விற்பனை விலை 80,000 சொல்றேங்க. நல்ல ஷோ குவாலிட்டியான மாடு, ஷோ குவாலிட்டியான கன்றுங்க. நல்ல கிராஸ் டைப் மாடுனால வெயிலுக்கு பயந்துக்கு தேவையில்ல, எல்லா ஒரு கிளைமேட்டும் தாங்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஜெர்சியும் நாட்டு கிராஸும் மிக்சிங். எனக்கு வந்து நாட்டு மாடு வச்சிருக்க பயமா இருக்குது, ஆனா நாட்டு மாட்டு பால் தான் நான் குடிப்பேன்னு நினைக்கிறவங்க தாராளமா இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். கறவை வந்து காலை மாலை 2 வேளையும் சேர்த்து 9 லிட்டர் கறவை இருக்குது. கன்று குடித்தது போக தாராளமா 7 to 8 லிட்டர் கறவை நம்ம எடுத்துக்கலாம். மாட்டை பொறுத்த வரைக்கும் தண்ணி திணிக்கு தொந்தரவு இல்ல, குணத்துக்கு தொந்தரவு இல்ல, சுழி சுத்தமான மாடு. மாடு பல் வந்து அறக்கடையா இருக்காங்க. இந்த மாட்டு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை 49,000ங்க. காளை கன்றுங்க. கன்று சுழி சுத்தம், மாடு சுழி சுத்தம், எந்த தப்பு இல்லைங்க. நல்ல தெளிவான மாடு, கறக்க பிடிக்கு, காம்பு வரிசை எல்லாமே நல்லா இருக்கு. தீனி தண்ணிக்கு எல்லாத்துக்கும் தப்பு இல்லைங்க. நல்லா எனக்கு A2 மில்க்கு நிகரான மில்க் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா இந்த கிராஸ் டைப் மாடு தேர்ந்தெடுக்கலாம். ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியே கொண்டு வந்துருக்கும். 49,000 இதோட விற்பனை விலைங்க. வேணுங்கிறவங்க கூப்பிடுங்க, எடுத்துக்கலாம். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை காடந்தகுடி கிராமத்துல இருந்து வந்திருக்கோம். அதான் வந்து வாங்கி அட்வான்ஸ் கொடுத்து எல்லாம் பாக்கி முடிச்சோம். கண்ணுட்டி போட்டு உடனே கண்ணுட்டி போட்டு இப்ப பேசிட்டு இருக்கு கண்டுபிட்டி போட்டோம். ஆமா, என்ன கண்டுபிட்டி? கிடாரி கண்ணுட்டி போட்டிருக்கு, பொட்டை கண்ணுட்டி போட்டிருக்கு. ஓகே, ராசியானதுதான். ஆமா, நாளைக்கு ஏற்றி அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க. அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிருக்கும், பாக்கி போனா வீட்டுல வந்து தரோன்னு சொல்லியிருக்கோம். முன்னால வளர்த்த மாடுகள் எந்த மாடுகள், என்ன ரகம்? அதெல்லாம் அது ஜெர்சி மாடு தான் வச்சிருந்தோம். அதுவும் கறவை எல்லாம் எவ்வளவு கறந்துச்சு? 10 லிட்டர் கறந்துச்சு. எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 25 லிட்டர் சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே அந்த பசு மாடும் சேர்த்து. ஒரு 2 சேர்த்து? ஆமா, 2 மாடு வாங்கிருக்கீங்க? ஆமா, 2 வாங்கிருக்கோம். எப்படின்னு இதை பாத்துக்கிட்டு மறு ட்ரிப்பு வாங்குற மாதிரி தான் பாப்போம். தீவனம் ஒன்றும் பெருசா கொடுக்குறோம் இல்ல. தோப்பு இருக்குங்களா? பில்லு மேய்றதுல இருக்க வேண்டியதான், அவன் என்ன போட்டு வேண்டியதான். நம்ம இடம் இருக்குங்களா? இடம் இருக்கு, அது 1 லிட்டர் இருக்கு. சொந்தமா நாங்க பில்லு இந்த பில்லு எல்லாம் போடல. இயற்காவே நல்ல பில்லா சேர்ந்து பிரச்சனை. அதுக்காக வந்து மாடு வாங்க வந்துக்கிறாங்க, நல்லா மேய்ற மாதிரி. மாடு வளர்ப்பு எப்படி மேடம்? பெண்களுக்கு எப்படி ஒரு நல்ல தொழில் தானா? சொல்றாங்க, இப்ப மறைச்சு பண்ண வச்சுக்க முடியாம ஆள் இருந்தா பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் பாடின போறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேலையாள் பற்றாக்குறேன்னா? ஆமா, பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா பண்ணிவிட்டு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாத்துக்கலாம். அதுக்காக தான் இப்போ வந்து ரொம்ப முடியாதமா நான் வாங்கணும்ட்டு வந்து வாங்கினது. இவரை எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? வியாபாரியா? யூடியூப் மூலியமா பார்த்தோம். அப்படியா? யூடியூப் மூலியமா பார்த்து தான் 2-3 இடத்துல பார்த்தோம். இது கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இருந்துச்சு, சரின்னு வந்தோம். யார் நீங்க ரெக்கமெண்ட் பண்ணா? சார் ரெக்கமெண்ட் பண்ணாங்களா? நான் தான் பண்ணேன், அவங்களுக்கு முடியாம கொண்டு வந்திருக்கேன். பஸ்ஸிலோட விட மாட்டேன்ட்டாங்க, அப்புறம் கார்ல வரேன்ட்டு வந்தோம். வரம்பத்துல எத்தனை மாடு வாங்கணும்னு வந்தீங்க? இல்ல, பஸ் 2 வாங்கிட்டு போவோம், அப்புறம் இது எப்படின்னு பார்த்துட்டு தொடர்ந்து வாங்குற மாதிரி பார்ப்போம். 2 கண்ணுட்டி எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கோம். அப்படியா? 2 கண்ணுட்டி வாங்கிருக்கீங்க? ஆமா, அதையும் வாங்கி அனுப்புறேன் இருக்காங்க. பாத்துக்கிட்டு இது எப்படின்னு பாத்துக்கிட்டு நான் மறுபடியும் போன் பண்றேன். நான் நேரம் வர மாட்டேன், நீங்களே அனுப்புங்கன்றேன். ஃபர்ஸ்ட் பாத்துட்டு போறதா வந்துட்டோம் நாங்க. பிடிச்சிருக்கு, வந்து பார்த்ததுல ஃபார்ம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நம்பிக்கையா இருக்கு, வந்துட்டு நாங்க பார்த்து பண்ணிக்கிறோம். இவ்வளவு மாடல் இதே பிடிச்சதுல மாட்டுல என்ன குணங்கள் அப்படி இருந்து மாடுலாம் அமைதியா இருந்துச்சு. கொஞ்சம் சின்ன மாடா பார்த்தோம், பெரிய மாடா வேணான்ட்டு ஒரே மாடா ஆகுறது 2 தான் வச்சு பார்க்கலாமேன்ட்டு. ஓகே, ரொம்ப பெருசுல உங்களுக்கு என்ன? அது நம்ம மெயின்டைன் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இது மேய்ச்சலுக்காக தான் நாங்க இந்த மாதிரி பார்த்து வாங்கணும். அதோட இது மேய்ச்சலுக்கு தான் முக்கியமா நாங்க வாங்கினது. மேய்ச்சலுக்கு எப்படி இருக்கும்? 2 மாடுகளும் நல்லா மேய்து, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெயிலுக்குலாம் எப்படி இருந்தாலும் தாங்க, அதுக்கும் செட் ஆகிற மாதிரி அந்த மாதிரி பார்த்து வாங்கிருக்கோம். ஜெர்சியில நல்ல டாப் குவாலிட்டியில நல்ல பெருங்குட்டு மாடுங்க அண்ணாச்சி. கடைப்பல் முளைப்புல தெளிவான மாடு, சுழி சுத்தமான மாடு. 18 லிட்டர் கறவை கேரண்டி கொடுக்கலாம். தண்ணி தீனிக்கு அற்புதம். அதெல்லாம் எல்லாருமே லைக் பண்ணக்கூடிய கலர் மாடுங்க, பிஸ்கெட் கலரு. நல்ல தெளிவான மாடு, சுழி சுத்தமான மாடு. மாட்டை பொறுத்த வரைக்கும் தப்பு இல்லைங்க, குணத்துக்கு தப்பு இல்லை. இங்க பாருங்க, சூப்பரான மாடு. இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் தாராளமா யார் வேணாலும் வாங்கிக்கலாம். எல்லா ஒரு கிளைமேட்டும் தாங்க, ஃபேட்டஸ்னஃப் நல்லா இருக்கும். இன்னும் தாராளமா 20 நாளுக்கு மேல கண்ணு போட, தாராளமா வெளியூர்ல லாங் வாங்குறவங்க இந்த மாதிரி மாடு வாங்கிட்டு போய் 20 நாள் இருந்து கண்ணு போடுச்சுன்னா தீனி தண்ணிக்கு எல்லாத்துக்கும் அடாப்ட் ஆகும். கிளைமேட் பக்காவா அடாப்ட் ஆகி நல்ல கறவைத்திறன் கொடுக்குங்க. இந்த மாட்டுக்கான விற்பனை விலை 86ங்க. எத்தனாவது ஈத்து என்னாச்சு? 2ஆம் ஈத்து. இப்பதான் பல் வந்து முளைப்பல்லுங்க. தெளிவான மாடு, நல்ல பிஸ்கெட் கலர்ல
அப்படியே பார்க்கறதுக்கு ஒரு அட்ராக்ஷன்ல நல்ல ஒரு மகாலட்சுமி முகத்தோரணை இருக்கு. தாராளமா வேணும் கூப்பிடுங்க, எடுத்துக்கலாம். ஜெர்சியில நல்ல டாப் குவாலிட்டியில மாடு தேடுறவங்களுக்கு இந்த மாடு தாராளமா யூஸ் ஆகுங்க. 2 நேரம் காலையில 10 சாயந்தரம் 10 கறக்கூடிய கெப்பாசிட்டில நல்ல பெருங்குட்டு மாடுங்க. நல்ல பிரம்மாண்டமான மடிசிட்டு வரக்கூடிய மாடுங்க. இன்னும் 15 நாள் டெலிவரிக்கு டைம் இருக்கு. பல் அரைக்கடை 2 அணித்து சுழி சுத்தமான மாடு. குணத்துல பஞ்சம் இல்லைங்க, கறவைக்கும் பஞ்சம் இல்ல. மாடு சுழி சுத்தம், எந்த தப்பு தவறு இல்லாத மாடுங்க. இங்க வரும் குணத்தை காட்டுற பாருங்க. நல்ல அருமையான குணம், நல்ல தெளிவான மாடு, நல்ல ரட்ட முதுகு மாடு. அப்படியே உடம்பு வந்து எறும்பு மாதிரி இந்த மாட்டுக்கு. அடிச்ச சத்தம் கேக்குது பாத்தீங்களா, நல்ல வளர்ப்புங்க. இந்த மாட்டுக்கான விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா 86,000ங்க. வேணுங்கிற கூப்பிடுங்க, எடுத்துக்கலாம். தெளிவான மாடு, 2 நேரம் 20 லிட்டர் கறக்கூடிய மாடுங்க. HFல நாட்டு கிராஸ் மிக்சிங்ல மாடு தேடி இருக்கவங்க தாராளமா இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். கடைப்பல் முளைப்பு, 2 அணித்து 18 லிட்டர் கறவை திறன், அழகிய காலக்கன்று இருக்காங்க. சுழி சுத்தமான மாடு, சுழி சுத்தமான கன்று. மாட்டை பொறுத்த வரைக்கும் பிரம்மாண்டமான உடல் அமைப்புல நல்ல பெருங்குட்டு வர்க்கத்தை சேர்ந்த மாடுங்க. தண்ணி தீனிக்கு அற்புதமா மிஷின் காம்புக்கும் செட் ஆகும், கை கரைக்கும் செட் ஆகுங்க. இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் முன்னத்தி காம்பு பெருசாகவும் பின்னாடி காம்பு சின்னதா இருக்குன்னு யோசிக்காதீங்க. நாட்டு கிராஸ் மிக்சிங் வர மாடுங்க மேக்சிமம் அப்படிதான் இருக்கும். காம்புல எந்த வித தவறும் இல்லைங்க. முன்ன காம்பு 2மே சமமா இருக்கும், பின்னாடி காம்பு 2 சமம். காம்புல எந்த தவறும் இல்லைங்க, யாரும் பயப்பட தேவையில்லை. 2 நேரம் 18 லிட்டர் கறவை திறன்ல நல்ல பிரம்மாண்டமான நாட்டு கிராஸ் மாடு வேணுங்கிறவங்க விலைக்கு இருக்குதுங்க. இந்த மாடு வெளியே வாங்கணும்னா 1 லட்ச ரூபா கூட சொல்லுவாங்க. நாம சொல்லக்கூடிய விற்பனை விலை 85,000 மட்டும்தாங்க. சூப்பரான மாடு, எடுத்துக்கலாம். அழகிய தலையீத்துல சிவாஜி HF மாடு லோ பட்ஜெட் கொண்டு வந்திருக்கோம். பல் 2 பல்லுங்க, தெளிவான மாடு. காலக்கன்றின் இருக்காங்க, சீம்பாலோடு இருக்கிற மாடுங்க. அழகிய காலைக்கன்றின் இருக்கு. வெள்ளிக்கிழமை அதிகாலையில சூப்பரான கிராஸ் கன்றின் இருக்குதுங்க. இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் தாராளமா இந்த கண்ணுக்கு 15 லிட்டர் வரைக்கும் கறவை கொடுக்குற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குதுங்க. சுழி சுத்தமான மாடு, சுழி சுத்தமான கன்றுங்க. பல் வந்து 2 பல்லுங்க. மடி செட்டு நல்ல பிரம்மாண்டமான மடி செட்டுங்க. மாடு வந்து லைட்டா உடைச்சலுங்க, வச்சிருந்தவங்க ஒழுக்கமா பராமரிக்கல. மாடை பொறுத்த வரைக்கும் நல்ல தெளிவான மாடு, கறக்கக்கூடிய மாடுங்க. மாடால காலை எடுத்து அகண்டு வைக்க முடியல, அந்த அளவுக்கு மடி எடுத்துருக்குதுங்க. இந்த மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை 73,000 மட்டும்தாங்க. நேரடியா வாங்க, அனுசரிச்சு பண்ணி கொடுக்கலாங்க. கறவைக்கு தாராளமா 5 லிட்டர் வேணும். அட்ரஸ் நான் ஹைதராபாத்ல வந்திருக்கேன். அரியண்ணனுடைய யூடியூப் பார்த்து நாங்கள் 1 வருஷமா வாட்ச் பண்ணியிருந்துட்டு அவர்கள் ஆல்ரெடி நாங்கள் பேசிட்டு வந்தோம். அவரே செலெக்ஷன் பண்ணி கொடுத்தாரு. இந்த மாடு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இதை நாங்கள் எங்கள் வீட்டுக்கு நாங்கள் எடுத்து போகிறோம் சார். நாங்கள் தமிழ்நாட்டுல எங்க இருந்தீங்களா? தமிழ்நாட்டில் இருந்தேன் சார். நான் தமிழ்நாடு தான். நான் ஒர்க் பண்ணியிருந்தேன் சார். நான் ஆர்மியில் தான் இருந்தேன். இப்போ ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு நான் ஒரு சின்னதாக ஒரு டைரி ஃபார்ம் மாதிரி இப்போ உண்டாக்குங்க. டைரி ஃபார்ம் பால் பண்ண அனுபவம் இருக்குங்களா? அனுபவம் நான் ஆர்மியில் இருந்ததுனால எனக்கு என்ன சார் அனுபவம் இருக்கு. வீட்டுக்காரமா பார்த்துக்கோங்க சார். ஆர்மில இருந்து ரிட்டையர்ட் ஆயிட்டீங்களா? ஆமாம் சார். வரும்போது எத்தனை மாடு வாங்கணும்னு வந்தீங்க? என்ன பிளான்ல வந்தீங்க? வாங்க இதே அவங்களால இருக்கிற மாடு நான் காமிப்பேன், உங்களுக்கு பிடிச்சது வாங்கிக்கிறேன். இப்போ எத்தனை மாடு வாங்கியிருக்கீங்க? இப்போ 6 மாடு வாங்கியிருக்கேன் சார். இந்த மாடுகள் எல்லாம் ஹைதராபாத்துக்கு தான் கொண்டு போறீங்க? ஆமாம் சார். கறவெல்லாம் எவ்வளவு சொல்லியிருக்காங்க அண்ணாஜி? எல்லாமே 20-22 மேலே சொல்லியிருக்காரு. தரமான ரேட்டாக கொடுத்துருக்காரு. இது கிளைமேட் ஹைதராபாத் எப்படி? கிளைமேட் வெயிலா? கிளைமேட் ஹீட் ஏரியா தான். ஹீட். பட் இன்னும் இந்த 1 மாதம் எல்லா இருக்கிற ஸ்டேட்டில் என்ன இருக்கோ அதே மொத்தம் அங்கேயும் இன்னொரு 1 மாசத்துல அங்கேயே டவுன் ஆகிடும் சார். வெயில் குறைஞ்சிரும். 6 மாடுகளுக்கு தீவனம் எல்லாம் எதாவது பண்ணிருக்கீங்களா? சார் இருக்கு சார். நேப்பியர் இருக்குது, சூப்பர் நேப்பியர் வச்சிருக்கோம். வெக்கில்லாம் இருக்குது, இடம் செட்டு உண்டாகிருக்கும். சரி, தமிழ்நாட்டில் நிறைய வியாபாரிகள் யூடியூப்ல பார்த்துருப்பீங்களா? பார்த்துருக்கேன் சார். நிறைய சேலத்தை கூட நிறைய வியாபாரிகள் இருக்காங்க. இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் டைம் இவர்கள் எடுத்திருக்கேன். நம்மளுக்கு பிடிச்சது மாடு நல்ல மாதிரி எனக்காகவே பண்ணுன்னு அவர் சொன்னாரு. சார் எடுத்து வச்சிருக்கேன்னாரு. சரி, அதுக்கு தகுந்த மாதிரி வந்து எடுத்து போறேன் சார். சரி, இனி வருடத்துக்கு திரும்பி வரணுமா? 2வது கண்டிப்பா வரலாம் சார். எப்படி வியாபாரி நல்லா இருக்கா? எப்படி? நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். என்னுடைய அட்வைஸ், நம்பிக்கை வந்தா வாங்கிட்டு போகலாம். நம்பிக்கை சொல்றாரு, அந்த நம்பிக்கை நானும் பார்ப்பேன், நீங்களும் பார்க்கலாம் சார். வந்து உடனே எதுவும் சொல்லலை. கண்டிப்பா நான் பார்த்துட்ட பிறகு நெக்ஸ்ட் டைம் எனக்கும் நல்லா இருந்தா கண்டிப்பா நானும் 6 மாசமா பார்த்துன்னு இருக்கேன். நல்ல மாடுங்க வருது, நல்ல பிரீடு இருக்கு. அதுக்காக தான் இன்னைக்கு இதே வந்து இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு. 6 பல் 2 அணித்து சுழி சுத்தமான மாடு. அழகிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இரட்டிப்பு லாபம் வர மாதிரி கிடையாது கண்டு இருக்காங்க. மாடு லாபம், கன்று லாபம். கன்று சுழி சுத்தம், மாடு சுழி சுத்தம். கறவை 2 நேரமும் காலையில சாயந்தரம் 15 லிட்டர் கறவை வரும். காம்பு வந்து கறக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு பிரமாதமா இருக்கும். தண்ணி திணிக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். செம்புத்துக்காரி நல்ல எலும்பு மாடு. கெடேரி மெட்டு 6 பல்லு, 2 பக்கமும் சின்ன சின்ன பிஞ்சு பல் நிக்கிறாங்க. கறவைக்கு பயந்துக்கு தேவை, குணமானத்துக்கு பயந்துக்கு தேவை. மாடு தெளிவான மாடுங்க. காம்புல கறக்கிறதுக்கு அப்படியே மல்லிப்பூ வாட்டர் இருக்குங்க. இடைவெளியெல்லாம் ஜம்முன் இருக்கும். காம்புல கறக்கிறதுக்கு ஜம்முன் இருக்கும். மாட்டோட கெப்பாசிட்டி பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு. அப்படியே இளம் மாடு, நல்ல கறக்க பிடிக்க அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். தண்ணி திணிக்கு அற்புதமா இருக்கும். குணமானத்துக்கும் நல்லா இருக்கும். ஊசி காம்புங்கிறதுனால பொதுவாகவே எல்லாம் கறக்கிறதுக்கு விரும்புவாங்க. லேடிஸ்க்கு இந்த மாதிரி காம்பு ரொம்ப நல்லா இருக்கும். அது இல்லாம வெள்ளை கோம்பு விழுந்திருக்கிறதுனால கறவைக்கு மெஜாரிட்டியா இருக்கும். இந்த மாட்டு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை 80,000 சொல்றாங்க. பால் காலை மாலை 2 நேரம் சேர்த்து 15 லிட்டர் கிடைக்குங்க. என்ன ரகம் இது? ஆக்சுவலா ஜெர்சியில கிராஸ் டைப்புங்க. டாப் குவாலிட்டியான மாடு.
10 பேர் விரும்பக்கூடிய கெப்பாசிட்டி எல்லாத்துக்கும் பிடிக்கும்.